नमस्ते वेलकम बैक सब कैसे हो जरूर ठीक होंगे எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஒரு கான்வர்சேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன சுச்சுவேஷன், எதை ரிலேட்டட் கான்வர்சேஷன்னா, இப்போ வீட்டில் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை அக்கா யாராவது அவங்க தம்பியவோ தங்கச்சி இல்லை சன் டாட்டர் மகனையோ மகளையோ ஸ்கூலுக்கு எழுப்பி ரெடி பண்ணுறதுக்குலாம் நடக்குள்ள ஒரு காமனான கான்வர்சேஷன் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அதை ரிலேட்டடான கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர்ஸ் வந்து 91 to 95 நம்பர் வந்து வீடியோட எண்டிங்கில் ஆஸ் யூஷுவல் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தூங்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்கள எழுப்புவோம்ல அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பேட்டா பேட்டின்னு நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பையனா பேட்டா பொண்ணுனா பேட்டி. என்னோட ஆல்ரெடி கான்வர்சேஷன் வீடியோஸ்லையோ இல்லை வெக்காபுலரிஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் ஒருக்கா ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பையனோட பேரையோ பொண்ணோட பேரையோ போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பேட்டா பேட்டின்னு போடுறேன். எந்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அது இன்ஃபார்மலாக சொல்கிறது, நம்ம குழந்தைங்கிட்ட மட்டும் சொல்கிறதுக்காக. ஸோ பேட்டா உட் ஜா, உட் ஜா அப்படின்னா எந்திரி, உட்னா எந்திரின்னு அர்த்தம், உட் ஜா எந்திரி அப்படின்னு சொல்கிறது, எந்திரிச்சிரு, அதுக்கு உட் ஜா. இப்போ ஒரு வேளை பெரியவங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவை எழுப்பணும் அப்படின்னா உட் ஜாயே, ஜாயே அப்படிங்கிறது வந்து மரியாதையாக ஃபார்மலாக மரியாதையாக சொல்கிறது. ஸோ பேட்டா உட் ஜா அப்படின்னா மகனே எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஸ்கூல் டேஸ்லலாம் இப்படி தானே ஆன்சர் வரும். மா ஆர் தோடி தேர் சோனேதோ, மா ஆர் தோடி தேர் சோனேதோ அப்படின்னா மா அப்படின்னா அம்மா, ஆர் தோடி தேர் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம், சோனேதோ தூங்க விடுங்க. மா ஆர் தோடி தேர் சோனேதோ அப்படின்னா அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே அப்படி தானே ஆன்சர் பண்ணுவேன், இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, நஹி பேட்டா லேட் ஹோ ஜாயேகா. நஹி பேட்டானா இல்லை மகனே, பேட்டானா மகனே, நீங்கள் பேர் யூஸ் பண்ணிக்கலாம். லேட் ஹோ ஜாயேகா அப்படின்னா லேட் ஆயிடும், ஹோ ஜாயேகானா லேட் ஆயிடும், லேட் ஆயிடும். नहीं बेटा लेट हो जाएगा. नाना भी है तैयार भी होना है, नाना भी है तैयार भी होना है நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது நானா பி ஹே அப்படின்னா குளிக்கணும் வேற, தயார் பி ஹோனா ரெடியும் ஆகணும். ஸோ அது அப்படி சொல்கிறாங்க, டைம் இல்லை குளிக்கணும் ரெடியும் ஆகணுங்கிறத அப்படி சொல்கிறாங்க. நஹி பேட்டா லேட் ஹோ ஜாயேகா, நானா பி ஹே தயார் பி ஹோனா. ஓகே, நானா பி ஹே தயார் பி ஹோனா குளிக்கணும் ரெடியும் ஆகணும். அப்புறம் ஒரு வழியாக அவங்களும் மனசு மாதிரி டீக்கேமா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அப்புறம் அவங்க போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஜல்திசே நாளே, ஜல்திசே நாளே அப்படின்னா சீக்கிரமாக குளிச்சிரு, ஜல்திசே அப்படின்னா சீக்கிரமாக, நாளே அப்படின்னா குளிச்சிரு. ஓகே, நானா அப்படின்னா குளிக்கணும், நாளே அப்படின்னா குளிச்சிரு. அண்ட் போகிறப்ப என்ன கேட்டு போகிறாங்க அப்படின்னா, நாஷ்தேமே கியா காவுகே, பிரெட் யா ரொட்டி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவேன், பிரெட்டா இல்லை ரொட்டியா? பிரெட் காமன் தான். ரொட்டி வந்து நார்த் இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக ரொட்டி சப்பாத்தி அதெல்லாம் தானே சாப்பிட்றதுனால நான் ரொட்டி சொன்னேன். நீங்கள் தோசை இட்லி என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாஷ்தேமே கியா காவுகே, பிரெட் யா ரொட்டி. ஸோ நாஷ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், நாஷ்தேமே பிரேக்ஃபாஸ்டில் என்ன சாப்பிட்ற அப்படின்னா கியா காவுகே, பிரெட் யாங்கிறது வந்து இல்லைன்னா ரொட்டி. ஓகே, நாஷ்தேமே கியா காவுகே, பிரெட் யா ரொட்டி. ஸோ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மா முஜே பிரெட் ஆம்லேட் பனாதோ, மா முஜே பிரெட் ஆம்லேட் பனாதோ அப்படின்னா மானா அம்மா, முஜேனா எனக்கு, பிரெட் ஆம்லேட்னா தெரியும்ல, பிரெட் ஆம்லேட், பனாதோனா செஞ்சிருங்க, முஜே பிரெட் ஆம்லேட் பனாதோ. அதுக்கு அம்மா வந்து டீக்கே பேட்டா தான் சொல்லுவாங்க, வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க அம்மா. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் அச்சா கர்னா அப்படின்னா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணு அப்படின்னு அர்த்தம். அச்சானா நல்லா, கர்னானா பண்ணு. ஸோ எக்ஸாம் அச்சா கர்னா. எக்ஸாம்க்கு வந்து ஹிந்தியில் பரீட்சான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே தங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான் அங்கேயும் அப்படியே எக்ஸாம் அச்சா கர்னா அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அது பரீட்சான்னு சொல்லுவாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் அச்சா கர்னா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சன் இல்லைனா டாட்டர், ஓகேம்மா இல்லைனா ஜரூர்மா அப்படின்னா கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்கிறது. ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, ஷியோர், அதை மீன் பண்ணுறதுக்கு ஜரூர்மா.
அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்த உடனே என்ன அம்மா கேட்பாங்கல்ல, இன்னைக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு எப்படி கேட்குறாங்கன்னா, ஆஜ் கா தின் கேசா ரஹா. ஆஜ் கா தின் கேசா ரஹா. ஆஜ்னா இன்னைக்கு, தின் அப்படின்னா நாள், ஆஜ் கா தின். கேசா ரஹா அப்படின்னா எப்படி இருந்துச்சு, ஆஜ் கா தின் கேசா ரஹா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, आज मुझे बहुत मज़ा आया. आज मुझे बहुत मज़ा आया. ஆஜ்னா இன்னைக்கு, முஜேனா எனக்கு, பஹாத்னா ரொம்ப, மஸா ஆயா அப்படின்னா ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, அதை மீன் பண்ணுறதுக்கு. ஆஜ் முஜே பஹாத் மஸா ஆயா. இப்போது இன்னொன்று என்னென்னா, நான் இங்கே பஹாத் சொல்கிறேன்ல, அது ரொம்பன்னு அர்த்தம். ஆனால் ஸ்பெல்லிங் நான் இங்கே எழுதும்போது உங்களுக்கு பஹூத் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஏன் பஹூத், அதான் நான் சொல்கிறேன்ல, நார்த் இந்தியாவில் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே பேசுகிற ஸ்லாங் பொறுத்து ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் வந்து நார்மல் யூசேஜ் பேசுகிறதுல வந்து மாறும். பட் நம்ம இங்கே வந்து லெட்டர்ஸ் படிக்கும்போது நம்ம இப்படி வந்து ரொம்ப பஹூத்து அப்படிலாம் படிப்போம். அப்படிலாம் இல்லாமல் நான் நார்மலாக அங்கே யூஸ் பண்ணுற ஸ்லாங்கில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு அங்கே பேசுகிறவங்க நினைப்பாங்க, பரவாயில்லையே ஏதோ பியூராக நார்த் இந்தியன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பையன் என்ன சொல்லுன்னா, ஆஜ் முஜே பஹாத் மஸா ஆயா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு கேட்கணும்ல. எக்ஸாம் கேசே கியா அப்படின்னா எக்ஸாம் எப்படி பண்ண, கியானா பண்ண, கேசேனா எப்படி. எக்ஸாம் கேசே கியா. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அச்சா கியாமா. அச்சா கியாமானா நல்லா பண்ணன்னு அர்த்தம். அச்சா நஹி கியாமானா நல்லா பண்ணலன்னு அர்த்தம். ரெண்டில் ஒரு ஆன்சர். அச்சா கியாமானா நல்லா பண்ண, அச்சா நஹி கியாமா அப்படின்னா நல்லா பண்ணலை. அம்மா வந்து ஓகே டீகே பேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நல்லா பண்ணல அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டீகே பேட்டா கொய் பாத் நை. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், எந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு கொய் பாத் நை. ஓகே, டீகே பேட்டா கொய் பாத் நை. ஸோ நான் இது வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 2 இதே சுச்சுவேஷன் வச்சு போடுவேன். இல்லைனா வந்து நம்ம நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் போகலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, உங்களை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும்ல, இப்போ நம்ம ரிவிஷன் செஷனுக்குள்ளே போகலாம். கான்வர்சேஷன்னா ரிவிஷனுக்கு யாராவது நான் கூப்பிடுவேன்ல, அதே சேம் பர்சன் தான், என் தம்பி தான் வருவான். நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷனுக்கு வந்து அங்கே பேட்டா பேட்டின்னு அட்ரஸ் பண்ணல, இங்கே வந்து நான் என்ன பாபுன்னு அட்ரஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இவன் பேர் பாபு கிடையாது, பாலேஸ்வர் சொல்லியிருக்கான்ல. நான் வந்து இவனை நிறையா பேரில் கூப்பிடுவேன், லைக் பப்ளு, பாபு. இப்போ என்னென்ன மூட் இருக்கோ அந்தந்த மூடு பொறுத்து தான் இவனை வந்து நான் கால் பண்ணுவேன், ஐ மீன் கூப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறனால நான் இவனை பாபுன்னு கூப்பிடுறேன். ஓகே बाबू उठ जा। माँ और थोड़ी देर सोने दो माँ। नहीं बाबू लेट हो जाएगा, नाना भी है, तैयार भी होना है। ठीक है, जल्दी से ना ले। हाँ। बाबू नाश्ते में क्या खाओगे, ब्रेड या रोटी? माँ मुझे ब्रेड ऑमलेट बना दो। हाँ ठीक है बा, एग्जाम अच्छा करना। जरूर माँ। आज का दिन कैसा रहा? हाँ बहुत मजा आया। अच्छा एग्जाम कैसे किया? आज एग्जाम अच्छा नहीं किया माँ। कोई बात नहीं बाबू, लव यू माँ। लव यू टू बाबू। ஸோ நம்மளோட ரிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு கான்வர்சேஷன் பார்த்தோம். நம்ம நம்பர்ஸ் பார்க்கணும்ல, அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, அக்கா சேனல் புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஸோ நம்பர்ஸ் வந்து 91, 92, 93, 94 அண்ட் 95. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வீடியோவில் 90 வந்து நான் நப்பேன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரியான சஃபிக்ஸ் தான் இங்கே ஆட் ஆகும். அண்ட் ப்ரிஃபிக்ஸுமே நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோஸ் நம்பர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதே வச்சு தான் வரும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நம்பர்ஸ் இது ஒருக்கா வேணால் எல்லாம் முடிச்சுட்டு, நான் 100 வரைக்கும் முடிய போதில்ல, ஸோ முடிச்சுட்டு வேணால் நான் ஒருக்கா ரிவிஷன் மாதிரி வேணால் நான் போடுறேன், அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ 91 அப்படின்னா 91, 91 அப்படின்னா 91, 92 அப்படின்னா 92, 92னா 92, 93னா 93, 93னா 93, 94னா 94, 94னா 94, 95னா 95, 95னா 95, 91, 92, 93, 94, 95. One more time, 91, 92, 93, 94 and 95. நம்ம வீடியோ முடிஞ்சு. ஸோ நான் தான் சொன்னல, ஒருவேளை அந்த சுச்சுவேஷனில் இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களை மென்ஷன் பண்ணியே அந்த வீடியோ போடுறேன். அண்ட் தென் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், ஃபீட்பேக் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எனக்கு கண்டென்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப். சுரக்ஷித் ரஹியே.